வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸ் 2024 எழுத போகிற நிறைய கேண்டிடேட்ஸ் கடந்த சில நாட்களாக ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட இந்த இமெயில் எனக்கு வந்துச்சு. இந்த கேள்விக்கான பதிலை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கேள்வி என்னென்னா, ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற நாங்கள் ஏற்கனவே ஒரு அகாடமியில் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னொரு அகாடமியில் நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கணுமா, இதான் கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, மல்டிபிள் அகாடமிஸில் எடுக்கணுமா, அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட அகாடமிஸில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எடுக்கலாமா, எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோன்னு பதில் சொல்கிறத விட மாடல் டெஸ்ட் சீரிஸுங்கிறது என்ன, அது ஒரு மாணவர் ஏன் எடுக்கணும், அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, மாடல் டெஸ்ட் இதை நம்ம ஏன் எடுக்கணும்? ஒரு மாணவர் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, படிக்கிறாரு, நாலேஜை எடுக்கிறாரு. இந்த நாலேஜை எடுக்கிறதோடு சேர்த்து அவர் சைமல்டேனியஸாக என்ன பண்ணணும்னா, அந்த நாலேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரணும், வெளிக்கொணர்ந்து கொண்டு வரணும். நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோமா இல்லையா, புரிஞ்சு படிச்சிருக்கோமா, ஆய்வு செய்து படிச்சிருக்கோமா, அனாலிட்டிக்கலாக படிச்சிருக்கோமா, அதோடு சேர்த்து முக்கியமான ஃபேக்ட்ஸும் எடுத்துருக்குமா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறோம். இந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் டெஸ்ட், ரைட்டுங்களா? அப்போது அந்த ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு இன்டெகிரேட்டட் ஆக்டிவிட்டி டெஸ்ட். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ண சொல்வேன், சால்வ் பண்ண சொல்ல மாட்டேன். கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ண சொல்வேன். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 4 months இருக்கும்போது ரஃபாக ஒரு அகாடமியில் சேர்ந்து ஒரு மாடல் டெஸ்ட் சீரிஸை எடுக்க சொல்லுவேன். அகாடமி ஃப்ரீயாக இருக்கலாம், பெய்டாக இருக்கலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் அவங்க நல்ல குவாலிட்டியில் டெஸ்ட்டை நடத்தணும், ப்ராப்பரான மெத்தடில் நடத்தணும். எடுத்த உடனே கஷ்டமான கேள்விகளை வைக்கக்கூடாது. செக்ஷனல் டெஸ்ட் நடத்தணும், அப்புறம் ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட் நடத்தணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் மார்க் டெஸ்ட் நடத்தணும். இந்த மாதிரி ஒருத்தர் இந்த டெஸ்ட் சீரிஸை எடுத்துகிட்டு வரணும், ரைட்டா? சரி, டெஸ்ட் சீரிஸை நாம் ஏன் எடுக்கணும்? நான் ஏற்கனவே சொன்னது போல் இருக்கிற நாலேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓட போகிறீங்க, அதில் நீங்கள் ஜெயிச்சாகணும். அப்போ நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கள்ல, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உண்மையான ரேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரேஸ் ஓடி பார்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த மாடல் டெஸ்ட். அப்போ உண்மையான எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே நம்மளை நாம் டெஸ்ட் பண்ணணும். நம்ம படித்தது கரெக்டாக இல்லையா, புரிஞ்சு படிச்சிருக்குமா அப்படின்றது கேள்விகள் மூலமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, அதை ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறீங்க. அப்போது இது ஒரு விதமான ஸ்கில், ஓகேவா? இந்த ஸ்கில்லோடு சேர்த்து பேஷன்ஸ் இதையும் நீங்கள் டெவலப் பண்ணணும், ஸ்பீடையும் நீங்கள் டெவலப் பண்ணணும், ரைட்டா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய மாடல் டெஸ்ட் எடுத்தால் நம்ம அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணலாம், நிறைய ஃபேக்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறான புரிதல். நீங்கள் டெஸ்ட் மூலமாக லேர்ன் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களை வேணால் நீங்கள் செலக்டிவாக எடுக்கலாம், ஆனால் லேர்னிங் தனியாக நடக்கணும். அந்த லேர்னிங்கை ப்ராக்டிக்கலாக செக் பண்ணுற ப்ராசஸ், இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் இந்த டெஸ்ட். அதனால் நீங்கள் நிறைய டெஸ்ட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. லிமிட்டட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்கணும், ஆனால் அது நல்ல குவாலிட்டியில் இருக்கணும். ஏதாவது ஒரு அகாடமியில் எடுத்தால் போதும். ஒரு அகாடமியில் ப்ராப்பராக டெஸ்ட் எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணிட்டு இருக்கணும். கடைசி 4 மாதங்கள் ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் கடந்த 10 வருடத்திற்கான பேப்பரை சால்வ் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டரில் வரணும், 14, 15, 16 அப்படி வரணும். சிசாட்டுக்கும் அப்படி தான் வரணும். சிசாட்டுக்கு 11லேருந்தே வாங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக ஒரு அகாடமியில் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் போட்டு அதை நீங்கள் எடுக்கணும். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் எல்லா அகாடமிஸும் இந்த டெஸ்ட் சீரிஸோட டிஃபிகல்ட் லெவலில் அதிகமாக வைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை புஷ் பண்ணணும், செலக்டாக வைக்கணும், அது இல்லாமல் அவங்களும் ரிசல்ட் காட்டணும். இதனால் டிஃபிகல்ட் லெவல் நான் பார்த்த வரைக்கும் கடந்த ஒரு 3-4 வருடங்களாக அதிகமாக தான் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் கூட இந்த டெஸ்ட்டை எடுத்து டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க, ஸ்கோர் அந்தளவுக்கு வரலன்னு சொல்லி அவங்க பயந்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி டிஃபிகல்ட் லெவலில் கம்பேர் பண்ணும்போது நிறைய அகாடமிஸ்னுடைய டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸில் 80-85 எடுத்திங்கன்னா அங்கே ஆக்சுவலாக 100-105 எடுத்துருவீங்க. அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது, ரைட்டா? அதை தாண்டி ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேனா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கரண்ட் அஃபேர்ஸை விட்டுணும், ஏன்னா அதெல்லாம் அவுடேட்டடாக இருக்கும். அதை தாண்டி கோர் சப்ஜெக்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்து உங்களை நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம், ரைட்டா? மாடல் டெஸ்ட் சீரிஸ் அகாடமியில் எடுக்கும்போது அதை நீங்கள்
ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். டெஸ்ட் சீரீஸுடைய பலன்கள் இதெல்லாம். அந்த கேள்வியை படித்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய நாலேஜை ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக தெளிவாக எஃபிஷியண்ட்டாக அப்ளை பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். கவனத்தை சிதற விடக்கூடாது. அப்போ கான்செப்ட் அதை அப்ளை பண்ணணும். ரெண்டாவது அனாலிட்டிக்கல் எபிலிட்டி அதை யூஸ் பண்ணணும். பல்வேறு கோணங்களில் யோசிக்கிறது, கான்செப்ட்ஸை இன்டர் ரிலேட் பண்ணுறது, அதை பண்ணணும். மூன்றாவது இந்த ஃபேக்ட் ரீகலெக்ஷனை பண்ண முடியுதா அதையும் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மாடல் டெஸ்ட் சீரீஸில் பண்ணுவீங்க. அப்போ நம்மளே ஈஸியாக டயக்னைஸ் பண்ணலாம். ஒரு வேளை ரீகால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணலன்னு அர்த்தம். கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ண முடியல, அனலைஸ் பண்ண முடியல, நீங்கள் படித்த குவாலிட்டி சரியில்லை, டெப்த்தாக படிக்கல, மேலோட்டமாக மனப்பாடம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களை நீங்களே கேஜ் பண்ணி மேற்கொண்டு நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் நாம் இந்த டெஸ்ட் சீரீஸை எடுக்கிறோம். ஒரு சில டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் இந்த ஃபேக்சுவல் கொஷின்ஸ் நிறையா இருக்குது அல்லது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் பெருசாக பயப்பட வேணாம். ஆனால் கோர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்லேருந்து கான்செப்ட் ஓரியன்டாக கொஷின்ஸ் வரும்போது அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் சீரீஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ண பார்க்கணும். சில கேள்விகள் நீங்கள் பார்த்தாலே சொல்லலாம், ஹிஸ்ட்ரியில் கேள்விப்படாத கஷ்டமான ஒரு நேமாக இருக்கும். அது பரவாயில்ல, விட்டுருங்க, அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க, அதை பார்த்து பயப்படாதீங்க. அந்த மாதிரி கேள்வி மிஞ்சு போனால் ஆக்சுவல் யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு கேள்வியோ இல்லை 2 கேள்வியோ தான் வரும். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமியில் டெஸ்ட்டு போட்டு அதில் ஃபேக்சுவலாக வர நிறைய கேள்விகளை பார்த்து பயந்து இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் எக்ஸாமை விட்டு வெளியே போயிடுவாங்க, ப்ரிலிம்ஸை பாஸ் ஆகாமல் போயிடுவாங்க. இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறாங்க. இதை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ டெஸ்ட்டுங்கிறதோட நோக்கத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆக்சுவல் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெஃபரன்ஸ் எதுனா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கான கொஷின். இந்த வருஷத்துக்கான பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கும், லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ண மாற்றம் இருக்கும். ஆனால் யூபிஎஸ்சியினுடைய ஆக்சுவல் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய பெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட். அப்போது அந்த யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் ஸ்டாண்டாக வைக்கணும். ஆனால் அகாடமிக் டெஸ்ட் சீரிஸ் வச்சு உங்களை புஷ் பண்ணணும், உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணணும். ஆனால் அதுலேயும் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஒருவேளை கேள்வி கஷ்டமாக இருக்குது, ஃபேக்சுவலாக இருக்குது, அகாடமிக் டஃப்பாக வச்சுருக்காங்கன்னா ஸ்கோர் கம்மியாக தான் போகும், பயப்படக்கூடாது. ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் டெஸ்ட்டை எடுக்கணும். ஏதாவது ஒரு அகாடமியில் எடுங்க, நிறைய அகாடமியில் எடுக்காதீங்க, டைம் இருக்காது. அதை தாண்டி நான் சொன்ன மிஸ்டேக்கை பண்ணிவிடுங்க. நிறைய அகாடமியில் எடுத்திங்கன்னா ஃபேக்சுவல் கேள்வி நிறையா இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸே இருக்காது. அதே போல் நிறைய அகாடமியில் எடுக்கிறதுனால அதுலேருந்து லேர்ன் பண்ணிடலான்னு நினச்சிடாதீங்க, அது பெரிய தப்பு. மிஞ்சு போனால் ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் ஃபேக்ட்ஸை நீங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு சில ஸ்கீம்ஸ் மிஸ் ஆகும், கொஞ்சம் டேட்டா ஸ்டாட்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகும். இதை மட்டும் நீங்கள் செலக்டிவாக அந்த ஆன்சர் கீழேருந்து எடுத்து நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். இது டாக்டிக்கலாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 கேள்வி 3 கேள்வி நம்மளால் அடிஷ்னலாக ஆக்சுவல் எக்ஸாமினேஷனில் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த மாடல் டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் 2 months ரஃபாக நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன்லேயே இருக்கணும். 2 ரிவிஷன் எல்லா சப்ஜெக்ட்ஸும் பண்ணிடணும், ஃபுல் சிலபஸ் பண்ணணும். அதோடு சேர்த்து நீங்கள் டெஸ்ட் சீரீஸை லாஸ்ட் 4 months எடுத்துகிட்டு வரணும். இந்த லாஸ்ட் 4 months நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் சால்வ் பண்ணணும். கடைசி 2 மாதம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா இன்டென்ஸாக சால்வ் பண்ணணும். ரைட்டா? அதனால் டெஸ்ட் சீரீஸ் என்னங்கிறது உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். டெஸ்ட் சீரீஸ்லேருந்து நாலேஜே எடுக்கக்கூடாது. அது லேர்னிங் கிடையாது, அது அப்ளிகேஷன். நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோமா, இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணியிருக்கோமா, அனலைஸ் பண்ண முடியுதா, கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ண முடியுதா, ரீகலெக்ட் பண்ண முடியுதா, கேள்வி எந்த கோணத்தில் வந்தாலும் அதை பொறுமையாக படித்து ஆன்சரை அரைவ் பண்ண முடியுதா அப்படின்றதில் நம்மளே ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். பேஷன்ஸ் முக்கியம். இதிலே நமக்கு ஸ்பீடு கிடச்சிரும். ரைட்டா? அதோடு சேர்ந்து செலக்டிவாக சில ஃபேக்ட்ஸை மட்டும் அந்த ஆன்சர் கீழேருந்து எடுக்கலாம். எவ்வளோ அகாடமிக் டெஸ்ட் சீரிஸ் எடுத்தாலும் சிலபஸ்க்குள்ளே இருந்தால் கேள்வி வரும், முக்கியமான டாபிக்ஸில் இருந்தால் வரும். ஆனால் குவான்டிடேட்டிவாக அவங்க கேள்விகளை அதிகமாக கேட்கலாம், ஃபேக்சுவலாக கேள்விகள் அதிகம் போகும். இப்படி தான் அந்த மாறுபாடு இருக்கும். மற்றபடி அந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுடைய மூளையை பல்வேறு கோணங்களில் வேலை செய்ய வச்சுருக்கணும். நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த நாலேஜை வெளியே கொண்டு வந்து டைனமிக்காக உங்களை அப்ளை பண்ணி எழுத வைக்கிற மாதிரி அந்த டெஸ்ட் சீரீஸ் இருக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் டெஸ்ட் சீரீஸ். இது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதனால் ஒரு அகாடமியில் எடுக்கலாமா, 2 அகாடமியில் எடுக்கலாமா, இல்லை 10 அகாடமியில் எடுக்கலாமான்றதுக்கான இந்த டவுட் உங்களுக்கு இப்போ கிளாரிஃபையாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப், ஸ்டடி ப்ராப்பர்லி, கீப் இட் சிம்பிள்,
Keep it efficient, keep it powerful. Attend the exam, clear it comfortably. Wish you all the best. நன்றி.